ஒரே பூத்தில் ஒரே நேரத்தில் பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் தேர்தல் இருக்குது. பாராளுமன்றத்துக்கு ஓட்டு போட்டவங்க சட்டமன்றத்துக்கு ஓட்டு போடல, அல்லது பாராளுமன்றத்துக்கு ஓட்டு போடாதவங்க சட்டமன்றத்துக்கு ஓட்டு போடல. எப்படி நடக்கும்? 130 கோடி பேர் மக்கள் நம்பக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையத்தின் மீது இப்படி எதிர்க்கட்சி தலைவர் இப்படி குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அப்படின்றது எந்த வகையில் சரியா இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. எதிர்க்கட்சி தலைவர் எத்தனை பேர் ரெப்ரசென்ட் பண்ணுறாருன்னு பார்த்துக்கோங்க. செய்வது தவறு கிடையாது, முறையாக செய்கிறார்களான்றது தான் பிரச்சனை. நாங்கள் எப்பவுமே சரியான வாக்காளர் பட்டியல் வேணுங்கிறத வலியுறுத்துறோம். வாக்காளர் பட்டியலிருந்து ஒருத்தருடைய பெயரை நீக்குவது அப்படிங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. 7 நாள் நோட்டீஸ் தரணும். அதெல்லாம் எங்கே நடந்தது? 2003 இருந்தாதான் உனக்கு நான் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நடைமுறைக்கு ஒவ்வொரு விஷயமா? போன தேர்தலில் அப்போ வாக்களித்தவங்கலாம் என்ன ஆனாங்க? 20 வயதுக்கு மேலே 29 வயசு வரைக்கும் இருந்தவங்க 17 லட்சம், 29 வயசுக்கு மேலே இருந்தவங்க 12 லட்சம். எப்படி அவங்க புதுசாக வாக்காளராக சேர்த்துக்கிறாங்க? இஆர்ஓ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கணும்ல. நாங்கள் ஏன் பாரபட்சமாக செயல்படணும், எங்களுக்கு எல்லாரும் சமம் தான் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. இந்தியா கூட்டணி மேலே இருக்க அத்தனை கட்சிகள் மேலேயும் நடவடிக்கை எடுத்தாங்க. மதம் சார்ந்து பேசின பிஜேபி தலைவர் மேலே அத்தனை புகார்கள் கொடுக்கப்பட்டன. ஒரு புகாரை கூட இது வரைக்கும் விசாரிக்கலையே. டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் சட்டத்துறை செயலாளர் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 20 ஆண்டுகளாக செய்யாத அந்த எஸ்ஐஆரை தேர்தல் ஆணையம் முன்னெடுத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்கு எதிர்க்கட்சிகளாகட்டும் இல்லை ஓவராலாக இந்தியா கூட்டணி தேர்தல் ஆணையத்தின் மீது பழி சுமத்துறது அப்படின்றது எந்த வகையில் சரியாக இருக்கும்? தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணுது அப்படிங்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா கூட்டணியும் ஒரு சரியான வாக்காளர் பட்டியல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வலியுறுத்துகிறோம். இப்போ பீகார் மாநிலத்தில் 65 லட்சம் ஓட்டுகள் நீக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிற அதே இந்தியா கூட்டணி தான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் 40 லட்சம் வாக்குகள் ஏப்ரல் 2024 நவம்பர் 2024, அதாவது பாராளுமன்ற தேர்தலிருந்து மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் நவம்பர் 2024 40 லட்சம் வாக்குகளை சேர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு சண்டை போட்டிருக்கும். செய்வது தவறு கிடையாது, முறையாக செய்கிறார்களான்றது தான் பிரச்சனை. இப்போ எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அது செய்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது, கடமையும் இருக்கிறது. அதனால் நாங்கள் எப்பவுமே சரியான வாக்காளர் பட்டியல் வேணுங்கிறத வலியுறுத்துறோம். செய்கிற முறை அது சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதிகாரிகள் போய் பண்றதுல என்னன்னா எண்டு மட்டும் சரியானதா இருந்தா பார்த்தாது, தி மீன்ஸும் சரியா இருக்கும், அதுக்கான நடைமுறைகளும் சரியாக இருக்க வேண்டும். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் யாருக்காக பண்றாங்க? 7,34 லட்சம் வாக்காளர்கள் பீகாரில் இருக்காங்க 2025 ஜனவரி வாக்காளர் பட்டியலில். இந்த 7,35 லட்சம் பேருக்கும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னா என்ன அப்படின்னா, இந்த 7,35 லட்சம் பேரும் எனுமரேஷன் ஃபார்ம்னு ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி தரணும். அதில் 2003 அவங்க வாக்காளர் பட்டியலில் அவர்கள் பெயர் இருந்தால் என் பேர் அந்த 2003 வாக்காளர் பட்டியலில் இருக்குது, இந்த பாகத்தில் இருக்குது, இந்த வரிசையில் இருக்குதுன்னு எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும். அவர்களுடைய பிள்ளைகள் 18 வயசு ஆகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அப்பா அம்மா யாராவது ஒருத்தருடைய வாக்காளர் பட்டியலில் 2003 இருக்கிற வாக்காளர் பட்டியலோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து இதுக்குள்ளே வைக்கணும். அதை வாக்காளர் பட்டியலில் அவங்க இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க, அதை எடுத்து சேர்த்து தரணும். மற்றவர்கள் எல்லாரும் இருப்பிடச் சான்றிதழ் தரணும். இன்னும் கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட்டும் சேர்த்து தரணும். 7,85 லட்சம் பேருக்கு இதற்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் 30 நாட்கள். சரியா இருக்குமா? அது போதாதுன்னு நினைக்கிறீங்க? எப்படி போதும்? அதாவது பிஎல்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரியை அவங்க நியமிச்சிருக்கிறாங்க. அவங்க படிப்பு இருக்கு இல்லையான்றதெல்லாம் அடுத்த விவகாரம். ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க.
அவர் இந்த 1200 வாக்காளரையும் ஒரு வாக்குச்சாவடிக்கு 1200 பேர் மாற்றிருக்காங்க. 1500 இருந்ததை 1200 மாற்றிருக்காங்க. பீகாரில் முதல்ல நடைமுறைக்கு வந்துருச்சு. இந்த 1200 பேரையும் பார்த்து எனுமரேஷன் ஃபார்மை கொடுத்து அதை திருப்பி வாங்கி அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி கொடுக்கறதுக்கு 30 நாட்கள் போதும் அப்படிங்கிறது எந்த சாதாரண மனிதனும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். பட் நாங்கள் தேர்தல் ஆணையம் அதை சீரியஸாக தான் அட்ரஸ் பண்ணுறோம். ஏன்னா இது மாதிரியான ஒரு சீர்திருத்தம் தேவை. அதனால் நாங்கள் எல்லாமே ரொம்ப கடமைக்குட்பட்டு தான் செயல்படுறோம். வேகமாக தான் அந்த பணிகள் நடக்குது. 3 விஷயம் நான் சொல்லக்கூடும். ஒன்று, ஸ்க்ரோல் பத்திரிகையில் பிஎல்ஓக்களே, அதாவது தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட பிஎல்ஓக்களே எங்களால் இது சரியாக செய்ய முடியாது 30 நாட்களுள்ள எங்களால் முடியாதுன்றதை ஏற்கனவே 25-30 நாட்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. யார் செய்ய போகிறவங்க. ரெண்டாவது, அதனுடைய ப்ரூஃப் நாங்கள் சரியாக தான் செய்வோம் அப்படின்னு சொன்னதுக்கான அத்தாட்சி எங்கேருந்து வரணும்? ரிசல்ட்டிலேருந்து வரணும். ரிசல்ட்டில் என்ன ஆச்சு? 65 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. இல்லை, நேற்று கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டில் அதற்கான விளக்கம் கொடுக்குறாங்க. 32 லட்சத்துக்கு மேற்பட்டவர் வந்து புலம்பெயர்ந்திருக்கிறாங்க, 22 லட்சம் பேர் வந்து இறந்துருக்கிறாங்க. இந்த தகவல் எதுவும் போதுமானதா இல்லையா? தேங்க்ஸ் ஃபார் யுவர் கொஸ்டின். இறந்தவர்கள் இப்போ அந்த 65 லட்சம் பேரும் எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி தரல, அதனால அவங்க எல்லாம் இல்லை. ஏன் எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி தரல? இறந்தவர்களாக இருக்கலாம், இரட்டை பதிவு வாக்காளர்களாக இருக்கலாம், இல்லை புலம்பெயர்ந்தவர்களாக இருக்கலாம். நீங்கள் இறந்தவர்கள் அசியூம் பண்ணுறதுல ஒரு கொஞ்சம் லாஜிக் இருக்குது. ஆளே இல்லைப்பா போயிட்டாப்பா, இல்லை இரட்டை பதிவு அதனால் கொடுக்கலன்னு சொல்லு. புலம்பெயர்ந்தவர்கள் அப்படிங்கிறது இட்ஸ் எ ஃபேக்ட். அது என்கொயரி பண்ணாமல் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதை ஸ்கூட்டனைஸ் பண்ணணுன்றீங்களா? நான் சொல்லலை. அதாவது வாக்காளர் பட்டியலிருந்து ஒருத்தருடைய பெயரை நீக்குவது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டாரல் ரூல்ஸ் 1916 ஒன்று இருக்குது. அந்த விதிகளின்படி ஒரு வாக்காளரை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இஆர்ஓ, எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த அவர் கடைசியாக இருந்து அவரோட வாக்காளர் பட்டியலில் இப்போ இளங்கோ நீங்கள் இருந்தீங்க, இப்போ வந்து நாங்கள் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்தோம், நீங்கள் இல்லை, நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? ஓகே, 7 நாள் நோட்டீஸ் தரணும். அதெல்லாம் எங்கே நடந்தது? இதுதான் ஹைராக்கி. அது ஆமாம், ரூல்ஸ் அதான் சொல்லுது. எக்ஸிஸ்டிங் வாக்காளர் பட்டியலிருந்து ஒருத்தரை நீக்கணும் அப்படின்னா அதுதான் விஷயம், அதுதான் பண்ணணும். நான் 2003க்கு அப்புறம் இருக்கிற எல்லா வாக்காளர் பட்டியலும் தூக்கி போட்டேன் குப்பையில். 2003 இருந்தால் தான் உனக்கு நான் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நடைமுறைக்கு ஒவ்வொரு விஷயமா? போன தேர்தலில் அப்போ வாக்களித்தவங்களாம் என்ன ஆனாங்க? ஒன்று, பெர்மனன்ட்லி ஷிஃப்டட்னா என்ன அப்படிங்கிறது வந்து டிஃபைன் பண்ணலை. 3 அடிப்படை தகுதிகள் வேணும் ஒருத்தர் வாக்காளர் ஆகிறதுக்கு. அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும், 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும், அங்கே சாதாரணமான வசிப்பவராக இருக்கணும், சாதாரண ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருக்கணும். அப்படின்னா என்ன? இப்போ இளங்கோவுக்கு வந்து சென்னையில் நான் வசிக்கிறேன், எனக்கு டெல்லியில் ஒரு வீடு இருக்குது, என்னுடைய சொந்த ஊரில் ஒரு வீடு இருக்குது. அப்போ நானும் அங்கே சாதாரணமாக வசிக்கிறேன் அர்த்தமா? அப்படின்னா கிடையாது, வீடு இருக்கிறதுனாலே கிடையாது. அதுபோல் புலம்பெயர்ந்து வந்தவர்கள் எல்லாம் இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க, வந்து இருக்கக்கூடிய வெளிமாநில தொழிலாளிகள் யாரும் இங்கே நிரந்தரமாக வசிக்கக்கூடியவர்கள் அல்ல, அல்லது சாதாரணமாக வசிக்கும். வேலை இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க, வேலை இல்லை அப்படின்னா அவங்க அப்படி கிடையாது. இப்படி 2-3 விஷயம். அது அவங்க ஃபேமிலி எல்லாம் அங்கே இருப்பாங்க. ஸோ இஸ் இன்டென்ஷன் இஸ் நாட் டு ஷிஃப்ட் டு தமிழ்நாடு. 1 3 மாதம் வேலை செய்வாங்க, அடுத்த 3 மாதம் ஆந்திராவுக்கு போய் வேலை செய்வாங்க, அடுத்த 3 மாதம் அது அவங்களுடைய எல்லாமே கான்ட்ராக்சுவல் லேபர்ஸ் தான். அவங்களுடைய ஹெட்டு வந்து அவங்க இந்த 3 பேர், நீ இப்போ இந்த 300 பேர் இங்கே வீடு கட்டிகிட்டு இருக்கீங்களா, ஆந்திராவில் ப்ராஜெக்ட் வந்திருக்கு, எல்லாம் கிளம்புனா ஆந்திரா போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு நிரந்தரமான வசிப்பிடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொந்த மாநிலம் தான். வேலையை முடிச்சுட்டு ஒரு 3 மாதம் வேலை செஞ்சு சம்பாரிச்சுட்டு ஊருக்கு போயிடுவாங்க, 3 மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வருவாங்க. அதனால தான் நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா எல்லா நார்த் பவுண்ட் ட்ரெயின்ஸ்லேயும் அவ்வளோ பேர் போகிறாங்க, அவ்வளோ பேர் வராங்க. யாருமே இங்கே நிரந்தரமாக தங்கக்கூடியவர்கள்.
அப்போ அவங்க வாக்குகளே உங்களுக்கு இல்லை, பீகாரில் உங்கள் சொந்த மாநிலத்தில் இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய தவறான விஷயம். இதையே அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒன்று, அந்த 65 லட்சம் கூட 33 லட்சம் தான் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, 1/5/2025 அன்றைக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து கொடுக்குறாங்க. இனிமேல் எந்த அரசியல் கட்சியும் இறந்த வாக்காளர்களை நீக்குவதற்கு எந்த படிவும் கொடுக்க வேண்டாம். நாங்களே ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் பர்த் அண்ட் டெத்ஸ் நியூ டெல்லியில் எல்லாமே கம்பைல் ஆகுது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இறப்பு செய்திகள் வந்து இங்கே இருக்க தாசில்தார், விஓஓ எல்லாம் இது பண்ணுறது டெல்லிக்கு அனுப்பிச்சு அங்கே ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நாங்களே ஒவ்வொரு தொகுதி வாரியாக எங்ககிட்ட இருக்கிற இறந்தவர்கள் பட்டியலை அனுப்பிச்சு அவங்க பெயர்களை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. அது இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முதல்வரும் ஆகிய இருக்கிற தலைவர் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, 4 தடவை இது வரைக்கும் கடிதம் எழுதியிருக்காங்க. இறந்த வாக்காளர்களை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுங்கன்ட்டு 2019 இது வரைக்கும் நடவடிக்கையே எடுக்கலை. 1/5/2025 நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அப்படியும் நடவடிக்கை எடுக்கல. இந்த லிஸ்ட்டில் வந்து மிகப்பெரிய கேட்ச் வந்து எப்பவுமே இறந்த வாக்காளர்களை நீக்கிறது தான். ஓகே, மேபி 1 or 2% டபுள் என்ட்ரிஸ் இருக்கும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்கே மற்ற மாவட்டங்கள்லேருந்து சென்னைக்கு வந்து வேலை செஞ்சு இங்கே வீடெல்லாம் வாங்கி செட்டில் ஆகிருப்பாங்க. ஃபார் சம் ரீசன் அவங்களுக்கு இக்னரன்ஸாக கூட இருக்கும், கூட தெரியாது, என்னுடைய வாக்கு அங்கே நீக்கணும்னு கூட தெரியாது. சொந்த ஊர்லேயே இருக்கும், இங்கேயும் இருக்கும். அதனால தான் நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 60-62% மேலே போல் ஆகிறதே கிடையாது. ஏன்னா தொடர்ச்சியாக 4-5 நாட்கள் விடுமுறை இருந்தால் தேர்தலை ஒட்டி அவங்க எல்லாம் ஊருக்கு போயிடுவாங்க. இது இந்த இரட்டை பதிவுங்கிறது 1 or 2% தான் இருக்கும். இறந்த வாக்காளர்களை நீக்குவதற்கு வந்து இவங்க ஒரு மெத்தடாலஜி கண்டுபிடிச்சி நோட்டிஃபிகேஷன் போட்டு கூட அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ உங்களுடைய லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் எழுப்பியிருந்தீங்க, 2026 சட்டமன்ற தேர்தலே நியாயமான முறையில் நடைபெறுமா அப்படின்றது எனக்கு ஒரு பயம் இருக்குது. எஸ்ஐஆர் கொண்டு வராங்க அப்படின்னா அதை எதன் அடிப்படையில் கொண்டு வருவாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த எஸ்ஐஆர் இதில் வந்து தன்னுடைய ஓட் லிஸ்ட்டை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு ஆதாரையும் ரேஷன் கார்டையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தீங்க. இதோட பின்னணி என்ன? அதாவது ஒரு 11 ஆவணங்களை, நான் பீகாரை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஒரு 11 ஆவணங்களை வந்து அவங்க பட்டியலிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது முழுமையான பட்டியல் இல்லை, இதை போன்ற ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 11 ஆவணங்கள் சொல்கிறாங்க. அந்த 11 ஆவணங்கள் நீங்கள் இப்போ தமிழ்நாடு வந்து எஜுகேஷனில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுனால இங்கே வேணால் ஒரு 40-60% மக்கள் வரைக்கும் அவங்க சொல்கிற டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒன்று டெஃபினட்டாக இருக்கும். பீகார் போன்று இருக்கக்கூடிய மாநிலங்களில் நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய புலம்பெயர்ந்த தொழிலாளிகள்லாம் இருக்கிற இடத்துல அவங்கக்கிட்ட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் எங்கேருந்து இருக்கும்? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 40-60% வரைக்கும் இருக்கும். ஆனால் எங்கே வச்சுருப்பாங்க? காணாமல் போயிருக்கும். ரிட்டையர்ட் பீப்புள் வந்து அதை ப்ரிசர்வ் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் படிக்கிறேன் அப்படின்னா நான் வச்சுருப்பேன், நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கேன்னா வச்சுருப்பேன். ஈவன் ஐடி ப்ரைவேட் எம்ப்ளாயி வந்து அதை பத்திரமா வச்சுருப்பாரா? இருக்கும் அவர்கிட்ட. பத்திரப்படுத்தி வச்சுருப்பாரா பர்த் சர்டிஃபிகேட்னா ரொம்ப டிஃபிகல்ட். மேபி இங்கே கார்பரேஷனில் நீங்கள் எப்போ வேணாலும் ஆன்லைனில் எடுக்கலாம், அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. பட் ஆதாரை ஏன் இவங்க சேர்த்துக்க மாட்டேன்றாங்க? அது அவங்களுக்கு ஆதார் வந்து என்னென்னா, அந்த ஜஸ்டிஸ் புட்டுசாமி கேஸில் வந்து 9 ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, ஆதாரை வந்து இன்ட்ரூடிங் ப்ரைவேசியாக இருக்குது, அதனால் வந்து ஆதாரை நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது, ஆதார் வந்து அடையாளமாக எடுத்துக்க முடியாது, குடிமகன்ற அடையாளமாக எடுத்துக்க முடியாதுங்கிறாங்க. அதை மட்டும்தான் காரணம் சொல்கிறாங்க. ஆனால் ஆதாரை ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு ஆதாரமாக எடுத்துக்கலாம்ல. நான் வந்து இப்போ சென்னையில் இருக்கிறேன், நான் இங்கே தான் ஆதார் பதிவு செய்திருக்கேன், அதற்கான கேம்ப் நடத்தி அதை எப்படி அந்த ப்ரொசீஜர் தெரியும், ஆதார் இது பண்ணுறதுக்கு என்னோடய ஐடென்டிட்டி வந்து நல்லா தெரியும். எப்படி தெரியும்? அதில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, ஐரிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ரெண்டாவது, நான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன், அதெல்லாம் வெரிஃபை பண்ணி ஆதார் கார்டை இஷ்யூ பண்ணுறாங்க. அதை என்னுடைய ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கலாம்ல. அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க யாரும். தேர்தல் ஆணையம் கூட அதை பற்றி பேச மாட்டேங்குது. இது ஆர்டினரி ரெசிடெண்ட்டுங்கிறதுக்கு சரியான போதுமான ஆவணம் அப்படிங்கிறத எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க.
குடிமகன் இல்லை, மொத்தம் 3 கண்டிஷன் இருக்குது. இந்திய குடிமகன், 18 வயசு 18 வயசு, 3வது ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு இது ஆதாரமாக எடுத்துக்கலாம்ல, அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. தமிழ்நாட்டில் நடத்துவாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதை சரியாக எதிர்கொண்டு லீகலாக பண்ணுறதுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா பண்ணுவோம். எங்களுடைய கோரிக்கை அல்லது நாங்கள் வலியுறுத்தக்கூடிய செய்தி என்னன்னா, 1 மாதத்துக்குள்ளே செய்யாதீங்க தயவு செய்து. போதுமான அவகாசத்தை கொடுங்க. 2 மாதமாக எடுத்துக்குவாங்க. எலெக்ஷன் எஸ்ஐஆர் அப்படின்றது ஒரு தொகுதியில் தானே செய்வாங்க, ஓவராலாக ஒரு ஸ்டேட்டுக்கு செய்ய மாட்டாங்கல்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும். அப்படி 2002 செஞ்சுருக்குறாங்க ஒரு தடவை, ஒரு ஸ்டேட்டுக்கு செஞ்சுருக்காங்க. அது பாசிபிளா 1 மந்த்தில் அவ்வளோ? அதுதான் பாசிபிள். அதுதான் நான் சொல்கிறேன், நடைமுறை சிக்கல். நீங்கள் வந்து பீகாரில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நவம்பரில் எலெக்ஷன் வரப்போகுது பீகாரில். இது ஏன் நீங்கள் ஜனவரியில் ஆரம்பிச்சிடக்கூடாது? ஏன் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கறதுக்கு 2 மாதம் கொடுத்துருக்கக்கூடாது? அப்போ இந்த சிக்கலே இருந்திருக்காது இல்லையா? பிஎல்ஓ வந்து அவசரமாக போயிட்டு 1200 வாக்காளர்களை 30 நாளுக்குள்ளார பார்த்து எனுமரேஷன் ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணி வாங்கி டாக்குமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அட்டாச் பண்ணி கொடுக்கறதுக்கு வெறும் 30 நாள் கொடுத்தீங்கன்னா அது எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக போக முடியும்? ஏன் எலெக்ஷன் கமிஷனுடைய தாரக மந்திரம் நாங்கள் எந்த ஒரு வாக்காளரையும் விட்டு போயிட மாட்டோம் அப்படின்னு. அதற்கு இந்த நடைமுறை ஒத்து வருமா அப்படின்னா ஒத்து வராது, ஒவ்வாது. இப்போ இந்த எஸ்ஐஆரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும் சார். இப்போ கொஞ்சம் பொலிட்டிக்கலாகவும் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஸ்வர் குமார் வந்து சண்டே வந்து ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணார். அதில் வந்து ராகுல் காந்தியோட நிறைய கேள்விகளுக்கு அவர் விதமாக ஒரு பதிலை சொல்லியிருந்தார். அவருடைய ப்ரெஸ் மீட்டுமே நிறைய விதமான கேள்விகளை மீண்டும் தேர்தல் ஆணையத்தின் மீதே வந்து முதல்வர் தன்னுடைய ட்வீட்டில் போட்டிருந்தார். அடிப்படையாக இதில் எழக்கூடிய ஒன்று, தேர்தல் ஆணையம் வந்து பாரபட்சமாக செயல்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து ராகுல் காந்தி முன் வச்சார். எங்களுக்கு எல்லாரும் சமம் தான், ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு வந்து அதுக்கான அங்கீகாரம் கொடுக்குற வரைக்கும் எல்லாமே நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் ஏன் பாரபட்சமாக செயல்படணும், எங்களுக்கு எல்லாரும் சமம் தான் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. சட்டம் வந்து தேர்தல் கமிஷன் வந்து எல்லாரையும் சமமாக பார்க்கணும்னு சொல்லுது. அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்களான்றது தான் கேள்வி. நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக பார்க்கணுன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது எலெக்ஷன் டிக்ளேர் ஆகணுன்னே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துடும். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்த உடனே இதை பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது, ஹேட் ஸ்பீச் இருக்கக்கூடாது, தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாதுன்ட்டு இந்தியா கூட்டணி மேலே இருக்க அத்தனை கட்சிகள் மேலேயும் நடவடிக்கை எடுத்தாங்க. மதம் சார்ந்து பேசின பிஜேபி தலைவர்கள் மேலே அத்தனை புகார்கள் கொடுக்கப்பட்டன. ஒரு புகாரை கூட இது வரைக்கும் விசாரிக்கலையே. நான் வந்து ஒரு பிஜேபியிலேயோ இல்லை அடுத்த கட்சி மாற்று கட்சியினரை திட்டி பேசினா என்னை கூப்பிட்டு நோட்டீஸ் கொடுத்து நீ 10 நாளைக்கு பேசக்கூடாது, எலெக்ஷன் முடிவு வரைக்கும் பேசக்கூடாதுன்னு தடை உத்தரவு விதிக்கக்கூடிய நீங்கள் மதம் சார்ந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க, கடவுளின் பெயரால் பிரச்சாரம் பண்ணுறாங்க, அதற்கு வீடியோ ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்து வீடியோ ஆதாரத்தோடு கொடுத்தா கூட ஒரு விசாரணை கூட கிடையாது, நோட்டீஸ் கூட கிடையாது. கருத்தியல் ரீதியான மோதல் அது எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு பாஜக எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது மக்களும் புரிஞ்சுக்குவாங்க. எலெக்ஷன் கமிஷனும் புரிஞ்சுக்கணும்ல. எலெக்ஷன் கமிஷனும் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் ஓட் சோரி நடக்குது, அவங்க வந்து எலெக்ஷனில் வந்து ஃப்ராடலன்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் இது எல்லாமே ஒரு தேர்தல் ஆணையத்தில் 130 கோடி பேர் மக்கள் நம்பக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையத்தின் மீது இப்படி எதிர்க்கட்சி தலைவர் இப்படி குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அப்படின்றது எந்த வகையில் சரியா இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. எதிர்க்கட்சி தலைவர் எத்தனை பேர் ரெப்ரசென்ட் பண்ணுறாருன்னு பார்த்துக்கோங்க, அவர் எவ்வளோ வாக்குகள் பெற்றிருக்காங்கன்னு பாருங்கள். இஸ் ரெப்ரசன்டிங் நாட் ஓன்லி தி பர்சன்ஸ் voted him, நாட் voted him ஆல்சோ. எதிர்க்கட்சி தலைவருடைய சரியான பொறுப்பு கடமை என்னன்னா, அரசாங்கம் அல்லது தேர்தல் ஆணையம் எங்கெங்கெல்லாம் தவறு செய்கிறதோ அதை சுட்டி காட்டுவது தான். அவர் சரியாக சுட்டி காட்டுறார். என்னென்னா, மகாராஷ்டிரா தேர்தலில் இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஏப்ரல்லேருந்து நவம்பருக்குள்ளே 40 லட்சம் ஓட்டுகள் சேர்க்கப்பட்டன. சில தொகுதிகளில் எவ்வளோ ஓட்டு சேர்த்துருக்காங்களோ அந்த ஓட்டு தான் வின்னிங் மார்ஜினாக இருந்திருக்கு. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் தகவல் சொல்லலை. ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லலை. ஒரே ஒரு பதில் தான் சொன்னாங்க, நான் உங்களுக்கு காங்கிரஸுக்கு டிராஃப்ட் ரோல் கொடுத்தேன்ல, நீயே அதை பார்க்கல. இல்லை, அது சரியான கேள்வி தானே. அது சரியான கேள்வி கிடையாது. யார் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்களோ பாயிண்ட் அவுட் பண்ணலையோ, ஒரு வாக்காளரை சேர்ப்பதும் சேர்க்காததும் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டோரல் ரூல்ஸ் பிரகாரம் ஒரு என்கொயரி நடத்தி தான் நான் வாக்காளராக சேர்த்துக்க முடியும்.
இப்போ நீங்கள் போயிட்டு உங்களை வாக்காளர் அண்ணா நகர் தொகுதியில் சேர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இஆர்ஓ கிட்ட ஒரு ஃபார்ம் 6 கொடுத்தீங்கன்னா இஆர்ஓ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எல்லாருடைய பெயரையும் ஒரு பட்டியல் போட்டு இணையதளத்தில் வெளியிடுவார். இன்னார் தன்னை வாக்காளராக சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார்னு அவர் ஆஃபீஸ் போர்டில் வெளியே தொங்க விடுவார் ஒரு பட்டியலில். ஓகே, இத்தனை பேர் வாக்காளராக சேரணும்னு கேட்குறாங்கன்ட்டு 7 நாள் வரைக்கும் எந்த ஆர்டரும் போடக்கூடாது. அவர் ஃபீல்டு என்கொயரி பண்ணணும். யாரும் அப்ஜெக்ட் பண்ணலன்னா சேர்த்துக்கலாம். அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா ஒரு நீதிமன்றம் மாதிரி 2 பேரையும் விசாரித்து தான் அவரை சேர்த்துக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணணும். 40 லட்சம் பேரை எப்படி சார் 5 மாதத்தில் சேர்க்க முடியும்? புது வாக்காளர்களா? 18 வயசு இருக்கவங்க வந்தாங்களா? கிடையாது. 18லிருந்து 20 வயது வரைக்கும் இருந்தவர்கள் வெறும் 8 லட்சம் தான். 20 வயதுக்கு மேலே 29 வயசு வரைக்கும் இருந்தவங்க 17 லட்சம். 29 வயசுக்கு மேலே இருந்தவங்க 12 லட்சம். எப்படி அவங்க புதுசாக வாக்காளராக சேர்த்துக்கிறாங்க? இஆர்ஓ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கணும்ல, ஒரு என்கொயரி பண்ணியிருக்கணும்ல. இல்லை, இது மாதிரி ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அதை முன்கூட்டியே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் சரி பண்ணியிருப்போம் அப்படின்னு அவர் எலெக்ஷன் கமிஷனர் அது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் பால் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் சொல்கிற பதிலாது, கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி சொல்கிற பதிலாது, நீ எனக்கு குறையை சுட்டி காட்டியிருந்தால் நான் திருத்தி கொண்டிருப்பேன்னு சொல்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி தேவைப்படுமா? குறிப்பாக வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே மட்டும் இல்லை, ஒரே ஒரு நிமிஷம். நீங்கள் ஐசோலேட்டடாக பார்த்தீங்கன்னா பீகாரில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ் எதிர்கட்சி அதனால் சொல்லுது. நான் மகாராஷ்டிரா பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். 40 லட்சம் பேரை சேர்த்தாங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பாருங்கள். ஹிமாச்சல் பிரதேஷ் மொத்த வாக்குகளுமே, இமாச்சல பிரதேச மாநிலத்தினுடைய மொத்த வாக்குகளுமே 51 லட்சம் தான். மகாராஷ்டிராவில் 4 மாதத்தில் புதுதாக சேர்க்கப்பட்ட வாக்குகள் 40 லட்சம். இப்போ கொஞ்சம் கிளாரிங்காக இருக்கா? ஒன்று அது ஐசோலேட்டடாக பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு தோணும் உங்களுக்கு, ஒரு பெரிய இஷ்யூ இல்லைன்னு. அதுக்கடுத்து மேற்கு வங்காளத்தில் எபிக் கார்டு, எலக்ட்ரோரல் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு, நீங்கள் வீட்டில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும், ஆல்ஃபா நியூமரிக் நம்பர். அது ஒரு கார்டுக்கு ஒரு நம்பர் தான் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு நம்பர் தான் இருக்கும். ஒரே நம்பரில் 2 பேர் இருக்கக்கூடாது. இருந்தால் அது போலி வாக்காளர் அட்டைன்னு அர்த்தம். அந்த மாதிரி 2 அல்லது 3 வாக்காளர் அட்டைகள் ஒரே எண்ணில் பார்க்கப்பட்டன. பல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் அப்படி பார்க்கப்பட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இல்லவே இல்லை, அந்த மாதிரி நடக்கவே இல்லைன்னு சொன்ன தேர்தல் ஆணையம் கடைசியில் என்ன சொன்னாங்க, இந்த ஆல்ஃபா நியூமரிக் சிஸ்டம் ஒரே மெத்தடாலஜியை 2-3 மாநிலம் யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால இந்த மாதிரி கிராஸ் வந்துருச்சு நம்பரு. அது ஒரு பெரிய தப்பு இல்லைங்கிறாங்க. அப்போ அந்த மாநிலத்துக்காரங்க ஏன்டா வாக்காளர் ஆனான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கணும்ல தேர்தல் ஆணையம். அது கேட்கல. மேற்கு வங்காளம், பீகார் முடிஞ்சிச்சு. ஒரிசாவில் 17C ஃபார்முக்கும், அதாவது வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு கணக்கெடுக்கப்பட்ட வாக்குகளுக்கும் தேர்தல் எண்ணிக்கை முடிந்து வெளியிட்ட ஃபார்ம் 20க்கும் 17C ஃபார்முக்கும் ஃபார்ம் 20க்கும் ஏறக்குறைய 30% வாக்குகள் வித்தியாசம் வந்திருக்கு. 5 மணிக்கு மேலே 30% வாக்குகள் பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரே பூத்தில் ஒரே நேரத்தில் பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் தேர்தல் நடக்குது. பாராளுமன்றத்துக்கு ஓட்டு போட்டவங்க சட்டமன்றத்துக்கு ஓட்டு போடல, அல்லது பாராளுமன்றத்துக்கு ஓட்டு போடாதவங்க சட்டமன்றத்தில் ஓட்டு போட்டிருக்காங்க. எப்படி நடக்கும்? இது எலெக்ஷன் கமிஷனுக்கு யாராவது போய் சொல்லணுமா? நான் ஒரு இண்டிபெண்ட் அத்தாரிட்டி, அரசியல் அமைப்பு சட்டம், இந்திய மக்களால் வழங்கப்பட்ட அதிகாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அவர் இங்கே இதில் இப்படி சொன்னாலே இது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவரெல்லாம் போய் பார்த்துருக்கணும். இது சொல்கிறதுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் தேவையா? இல்லை, இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது அப்படின்றப்ப அஃபிடேவிட் கொடுங்கன்றாங்கல்ல. அஃபிடேவிட் தான் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்து ஆதார் அட்டையை எடுத்துக்குங்கன்னு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, த ஹையஸ்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டி, சஜஷனாக சொல்கிறேன், ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க ஆதார்ன்னு 2 நாள் கேட்டாங்க. எடுத்துக்க மாட்டேன்னு வம்படிச்ச முடியவே முடியாதுன்னு இவங்க பதில் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் இப்போ அந்த 65 லட்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆதாரம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கு. அதுவே தோல்வி தானே தேர்தல் ஆணையத்தினுடைய ஸ்டாண்டுக்கு. இப்படி
எல்லா ஆதாரங்களையும் வச்சு தான் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்குது. இப்போ கூட 22/8 அன்னைக்கு விசாரணைக்கு வரப்போகுது. ஆதாரங்களை வந்து நாங்கள் உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் பதிவு பண்ணியிருக்கோம். வழக்குகள் நடக்குது. பல்வேறு சீனியர் அட்வொகேட்ஸ் ஆர்கியூ பண்ணுறாங்க. அங்கே ஒவ்வொரு ஆதாரமாக எடுத்து கொடுக்குறாங்க. இல்லை ஆதாரங்களை கொடுங்க, இல்லை 7 நாட்களுக்குள்ளே இந்திய மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ராகுல் காந்தி அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க. அது ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி அதை சொல்லியிருக்க வேண்டாம். இஸ் நாட் எ பொலிட்டிஷியன். அவர் வந்து நம்ம ஈசி மேலே தானே வைக்கிறோம். இசிஐ அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபர் கிடையாதுல்ல, ஒரு ஆணையம் தானே. இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூட். இல்லை பாஜகவோட ஒரு அமைப்பாக செயல்படுது, அவங்க வந்து வாக்குல இந்த அளவுக்கு திருட்டு நடத்துறாங்க அப்படின்ற வார்த்தைகள் எல்லாமே. நான் இன்ஸ்டிடியூஷனை சொல்கிறேன். நீங்கள் ஏன் தனி மனிதர் தாக்கல் எடுத்துக்கிறீங்க? இது வரைக்கும் அவர் பெயரை சொல்லியிருக்கோமா? தேர்தல் ஆணையம் தான் சொல்லியிருக்காங்க. அமைப்பை குறை சொல்லும்போது, அமைப்புடைய நடவடிக்கைகளை குறை சொல்லும்போது அது சார்ந்த நபர் தானே ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுறாரு. அப்போ அவர் சொல்கிறது சரி தானே? அவர் வந்து அப்படி சொல்லக்கூடாது. அதாவது 1-to-1 ராகுல் காந்தியை வந்து அப்படி பேசக்கூடாது. அவர் எதிர்கட்சிகள் சொல்கிறது தவறு இல்லை இது அப்படின்னு சொல்லலாமே தவிர மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறதுக்கு அவர் யார்? அது ஆக்சுவலாக அப்படி சொல்கிறதே தவிர. இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு கண்டெம்ட் பவர் இருக்குது, உயர்நீதிமன்றத்துக்கு கண்டெம்ட் பவர் இருக்குது. உயர்நீதிமன்றத்தை பற்றியோ உச்ச நீதிமன்றத்தை பற்றியோ ஒரு உள்நோக்கத்தோடு அவதூறு சொன்னால் கண்டெம்ட் எடுக்கலாம். இவருக்கு கண்டெம்ட் பவர் கூட கிடையாது இல்லை. அப்புறம் எப்படி இவர் அஃபிடேவிட் கேட்க முடியும்? இப்போ இந்த ஒரு வாக்கு மோசடி நடந்திருக்கு, தேர்தலில் வந்து வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படின்ற அந்த விஷயத்தை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்திருக்காங்க. குறிப்பாக இந்தியா கூட்டணி எடுத்திருக்காங்க, பீகாரில் ரேலியெல்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படின்றது. இது தேர்தல் ஆணையத்துக்கும் பாஜகவுக்கும் ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறீங்களா, இல்லை ஆல்ரெடி கிரியேட் ஆயிடுச்சா? ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறோம். எதுக்கான ப்ரெஷர்னால் தயவுசெய்து வாக்காளர் பட்டியலை முறையாக திருத்தி கொடுங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரெஷர் தான் கிரியேட் ஆகிருக்கு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்கள் கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ.